பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. உலக அளவில் இருக்கிற பங்கு சந்தைகள் எல்லாம் ஆய்வு செஞ்சு அதில் இருக்கிற முக்கியமான நுண்ணறிவுகளையும் அது மட்டும் இல்லாமல் இண்டெக்ஸ்களையும் நிர்வாகம் செய்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா MSCI அப்படின்ற ஒரு இதுதான். ஸோ அவங்க தான் கிட்டத்தட்ட இதை மறுசீரமைப்பு பண்ணியிருக்கிறாங்க. அதில் இன்னொரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பங்கு சந்தையில் மொத்தமாக அந்த முக்கிய குறியீடாக பார்க்கப்படுறது எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் அப்படின்ற ஒரு குறியீடு தான். இந்திய நிறுவனங்களோட பங்குகள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18.3% இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து மே 31 19% அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. இது காரணமாக தான் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் கிட்டத்தட்ட $2.5 பில்லியன் மதிப்பிலான முதலீடை இந்திய பங்கு சந்தைக்கு கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக எதிர்பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நுவைமா நிறுவனத்தோட அபிஷேக் பகாரியா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாற்றங்கள்லாம் மே 31 நடக்க இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் $2.5 மில்லியன் அளவுக்கு மதிப்பிலான முதலீடு ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. MSCI EM அப்படின்ற ஒரு குறியீட்டில் பார்த்தீங்கன்னா 13 நிறுவனங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு, 3 நிறுவனங்கள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக மறுபரிசீலமைப்புக்கு பிறகு பார்த்தீங்கன்னா MSCI EM குறியீட்டில் இந்தியாவோட பங்கு எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னா 146 இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கூடுதலாக ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் நிறுவனங்கள், அதாவது ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் 14 புதிய பங்குகள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மூலம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் நிறுவனங்கள் குறியீட்டில் இந்தியாவோட மொத்த பங்கு எண்ணிக்கை எவ்வளோவா எகிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 497 உயர்ந்து நிற்கிது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக MSCEM குறியீட்டில் இந்தியாவோட எடை பார்த்தீங்கன்னா 18.3% இருந்து 19% அதிகரிக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ வளரும் பங்கு சந்தையில் மத்தியில் பார்த்தீங்கன்னா இது முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சர்வதேச முதலீட்டாளர்கள் சந்தையில் இது முக்கியமான கவனத்தை ஈர்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது இந்தியாவோட பங்கு சந்தைக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் MSCI EM குறியீட்டில் இந்தியாவோட பங்கீடு 2020 அந்த ஆண்டில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8% இருந்துச்சு. இப்போ 19% அதிகரிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு முதலீட்டாளர்கள் மிகப்பெரிய ஒரு கவனம் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இதில் முக்கியமாக ஒரு 13 பங்குகள் புதுசாக சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாலிசி பசார், NHBC, இண்டஸ் டவர்ஸ், ஃபீனிக்ஸ் மில்ஸ், ஜிண்டல் ஸ்டெயின்லெஸ், சோலார் இண்டஸ்ட்ரீஸ், டாரண்ட் பவர், மேன்கைன் ஃபார்மா, JSW எனர்ஜி, கனரா வங்கி, தெராமேக்ஸ், இந்த 3 புதிய பங்குகள் இதில் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.